மென்டல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் என்ன அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா, நல்ல ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணி ஜிம்முக்கு ரெகுலராக போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கார்டியோ எல்லாம் பண்ணி மசில்ஸ் பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கிறதுன்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அதே மென்டல் ஃபிட்னஸ்னால் என்ன நான் கேட்டேன்னா அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? பாடின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் தேவையோ அதே மாதிரி தான் மைண்டுன்னு இருந்தால் அந்த மைண்டுக்கு அந்த மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்த்னா என்ன ஃபிட்னஸ்னா என்னன்றதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கான ஸ்டேட், அது அப்படியே தான் இருக்கும். நம்ம அது மேலே ஒர்க் பண்ணி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது அது வந்து பெட்டராக மாறும். அது மேலே நம்ம ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் இட் லீட்ஸ் டு ஃபிட்னஸ். நம்ம மென்டல் ஃபிட்னஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட அதை கம்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் விஷயம் டயட். ரெண்டாவது விஷயம் ட்ரைனிங். அது கார்டியோவும் இருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எல்லாமே வரும். தேர்ட் முக்கியமான விஷயம் ரெஸ்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்சி. இந்த ஃபஸ்ட்டு 3 விஷயத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறது தான் 4வது விஷயம். த சேம் திங் அப்ளைஸ் டு ஆர் மென்டல் ஃபிட்னஸ் ஆல்சோ. இப்போ நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன மாதிரியான டயட் நம்ம மைண்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மைண்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கு தாங்க போயிட்டுருக்கு. எனக்கு சோஷியல் மீடியா கண்டென்ட் எல்லாருடைய கண்டென்ட்டுக்கும் நம்மளோட மைண்டு தான் வந்து கன்சியூமர். நம்ம தான் கன்சியூமராக இருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறோம். ஸோ அதில் வந்து நம்ம கவனமாக்கணும். வி ஷுட் பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் வி ஆர் ஃபீடிங் ஆன் மென்டலி. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸை ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஹார்ட் அண்ட் லங்ஸ் வந்து அதோடைய கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் மென்டல் ஃபிட்னஸ் ஆல்சோ. உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்காக இருக்கும், எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ, எதை நீங்கள் செய்ய தவிர்க்கிறீங்களோ, எதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பழகலாம். அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நீங்கள் டே பை டே என்ன விஷயங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த விஷயங்களை செய்ய உங்களை நீங்களே பழகிக்கலாம். இட் இஸ் அபவுட் மேக்கிங் யுவர் செல்ஃப் டஃப் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். நீங்க இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா, யூஆர் டேரிங் யுவர் மசில்ஸ். உங்களோட மசில்ஸை நீங்க டேர் பண்ணி நியூ மசில்ஸை வந்து நீங்க பில்ட் பண்றதுக்கு யூஆர் கிவிங் இட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சேம் திங் அப்ளைஸ். என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயத்தை கொடுக்குதோ அதை நீங்க திருப்பி 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 செய்யும் பொழுது யூஆர் கெட்டிங் ஓவர் தட் ஃபியர். அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்து யூஆர் ட்ரைனிங் யுவர் செல்ஃப் டு பி more stronger. The third important factor is rest. எப்படி வந்து ஒரு இன்டென்ஸான ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிகவரிக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவையோ அதே மாதிரி தான் உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ்க்கும் உங்களுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவை. ரெஸ்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் டயர்டா படுத்துட்டு ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்றது ரெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. நம்மளுடைய பிரெயினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரெஸ்ட்னா என்ன, ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியாது. ஸோ இது வந்து நான் ஒர்க்குக்காக செய்யறேன், இது வந்து என்னோட லீஷருக்காக செய்யறேன், அதாவது சைபர் லீஷர். நம்ம லீஷர் டைமை ஃபோன்லயோ ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஒரு சைபர் ஆக்டிவிட்டி நம்ம பண்றத சைபர் லீஷர் தே கால் இட். அப்படி இவங்க லீஷருக்காக ஒரு கேம் விளையாடுறாங்க, இல்லை லீஷருக்காக ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு எபிசோட் பாக்குறாங்க, இல்லை லீஷருக்காக அவங்க வந்து ரீல்ஸ் பாக்குறாங்கன்னு நம்ம பிரெயினுக்கு தெரியாது. நம்ம பிரெயினுக்கு தெரிஞ்சதெல்லாம் whenever it is alert and active, it is doing some kind of work. So அதனால ரெஸ்ட் இஸ் a rest, complete rest. நீங்க எல்லாத்தையும் switch off பண்ணிட்டு you should go to bed or you can just lie down, relax. அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். only that is rest to your brain. Fourth important factor என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், மென்டல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஆர் anything for that matter, நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த நீங்க அடையணும் அப்படின்னா you should be consistent in doing it. ஒரு வாட்டி ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்லி நான் கேட்டிருக்கேன், you cannot be mentally fit or mentally healthy without having a routine. ஒரு routine இல்லை அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஹெல்த்தியா அந்த விஷயங்களை பர்சியூ பண்ண முடியாது. So staying consistent is the key.
ஸோ மென்டல் ஃபிட்னஸ்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கம் பேக் வித் another யூஸ்ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.